ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் தம்பியோட சமையல் தான். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டான். ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள்லாம் போட ஆரம்பித்தாச்சு. அதுக்கு வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்துட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி பழம் அரைச்சி வச்சுருந்து தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு கொஞ்சமாக வத்தத்தூளையும் சேர்த்துக்கிட்டான். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் தான் மூடி வச்சுருந்தான். மூடி வச்சு முடித்ததுக்கப்புறம் பன்னீரை கட் பண்ணுறதுக்காண்டி போயிட்டான். பன்னீரை கட் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பன்னீரை போட்டு கொஞ்சம் மாற்றி பொன்னிறமாக வர வரைக்கும் இது பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு அதுவும் அதுக்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அவன் அந்த பன்னீரை அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுவும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லியும் தூவி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.